சுதேசி மித்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர். இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது வழக்கம் போல சீமான் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுத்திருந்தாரு. அதில அவர் நெறையா அன்லாஜிக்கல், அதாவது சம்மந்தமே இல்லாத, தரவுகளே இல்லாம, அதாவது உண்மைக்கு புறம்பான நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நான் அதில டெப்த்தா இறங்க விரும்பல. ஏன்னா, அவர் அப்படிதான் பேசக்கூடிய ஆளு. அதனால அவருக்கு பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா, நமக்கும் அதே பித்தம் புடிச்சிரும். ஆ அதில முக்கியமான ஒரு ஒரு சில அவரோட ஒரு மேற்கொண்டு காட்டியிருந்த அந்த விஷயங்கள வந்து, பொய்யான விஷயங்கள அதோட உண்மைத்தன்மைய மக்களுக்கு விளக்கணும் அப்படின்றதுக்காக, நான் அத தெளிவுபடுத்தணுன்றதுக்காக நான் அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. ஆ ஏன் அது முக்கியம் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து எளிய மக்களின், சாமானிய மக்களின் நம்பிக்கையாகவும், அதே மாரி மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையினர் மக்களின், இஸ்லாமிய, கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கையாக இந்தியாவில் திகழக்கூடிய ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மேல தான் அவங்களுக்கு வந்து மிகுந்த நம்பிக்கையும், காங்கிரஸ் தான் அவங்கள வந்து இன்னைய நிலைமையில காப்பாத்தும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட தான் அந்த மக்கள் வாழ்றாங்க. அந்த நம்பிக்கைய சீர்குலைக்கிற வகையில அவரோட பேச்சுக்கள்லாம் நெறையா இருந்தது. அதில முதலா முதலா சொல்லப்போற ஒரு விஷயம் என்னன்னா, அவரு அந்த பேட்டியில வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, அதாவது பிஜேபி தமிழ்நாடுக்குள்ள வந்துரும்னு அ ஏன்டா பயமுறுத்துறீங்க? ஏதாவது ஒரு ஆண்மகன், ஏதாவது ஒரு தலைவன், ஏதாவது ஒரு ஆண்மகன், பிஜேபி வரவே வராது தமிழ்நாடுக்குள்ள, உன்னால முடியவே முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்கடா. அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படின்ற மாரியான ஒரு கான்ட்ரோவர்ஷியலா ஒண்ணு பேசியிருந்தாரு. ஆக்சுவலா அவரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை விட அவர் வந்து ரொம்ப டேஞ்சரான யூனிவர்சிட்டி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலா அவர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாருன்னா தலைவர்களை, இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஒழுங்கா ஒரு கட்சி தலைவராக ஃபாலோ பண்ணாருன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் மோடி, அமித்ஷா, பிஜேபி தலைவர்கள் முன்னிலையில் அவர்கள் முகத்துக்கு நேராக அவர் ஒரு ஒரு சூப்பரான ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அதாவது ஆங்கிலத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, "யூ வில் நெவர் யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு இன் யுவர் என்டையர் லைஃப்" அப்படின்றத ஆணித்தனமாவும், அழுத்தம் திருத்தமாகவும் முகத்துக்கு நேரா சொல்லியிருப்பாரு. அதுதான் ஆண்மை. அந்த மாதிரி ஆண்மையான தலைவர் அப்பவே சொல்லிட்டாரு இங்க ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலேயே. இட் கேனாட் பி டன்ன்னு வேற சொல்லியிருந்தாரு. ஸோ எக்காலத்திலையும் தமிழ்நாட்டில் பிஜேபி நுழைவது சாத்தியமே கிடையாது. இந்த ஒரு தரவு சொன்னேன்னா, இப்போ ராகுல் காந்தி இவ்ளோ தைரியமா சொன்னார்ல, இதே மாரி நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, எந்த ஆண்மகனா சொல்லியிருக்காங்கன்னு. அத நான் சொல்லிட்டேன், தெளிவுபடுத்திட்டேன். இதே மிஸ்டர் சீமான் அவர்கள் வந்து இதே தைரியத்தோட அவரு வருங்கால தேர்தல் மேடைகள்ல இதே மாரி தைரியத்தோட, நாம் தமிழர்கள், நாம் இந்த மதவாத கட்சிய நம்ம உள்ள விடமாட்டோம் அப்படின்னு தைரியமா பேசுவாரா? பிஜேபிய உள்ள விடமாட்டேன், நான் உள்ள விடமாட்டேன், எனக்கு வாக்களிங்க. பிஜேபியோட எக்காலத்திலயும் நான் கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன். எனக்கு வாக்களிச்சீங்கன்னா பிஜேபிய நான் எதிர்த்து நிப்பேன். அவருனால தைரியமா ஒரு மேடையிலயும் பேச முடியுமா? அந்த கேள்விய நம்ம அவர்ட்ட திரும்ப கேட்கணும். அந்த பத்திரிகையாளர்கள் அந்த கேள்விய கேட்கறதுக்கு தவறிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ 2வதாக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, அவர் கேட்டாரு, காங்கிரஸுக்கும் பிஜேபியும் எந்த நிலையிலயும் மாறுபாடு இல்ல. கொள்கையிலயும் மாறுபாடு இல்ல. 2மே ஒண்ணு தான். அப்படின்ன மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா சீமான் அவர்களே, காங்கிரஸோட பிரதான கொள்கையே செக்குலரிசம்னு சொல்லுவாங்க. மதச்சார்பின்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து முழுமையா நம்புது. என்ன நம்புதுன்னா, இந்த இந்தியா எல்லா மக்களுக்கும் சொந்தம். இனம், மொழி, அ சாதி, எப்படி நிறம், எந்த வேறுபாடுல இருந்தாலும் இந்த இந்திய கண்டத்தில் வாழ்ற மக்கள் வந்து எல்லாருக்குமே இந்த நாடு சொந்தம்ன்றது காங்கிரஸ் முழுமையா ஆணித்தனமா நம்புது. அதுக்கு தான் அது வந்து யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றக்கூடிய தத்துவத்த காங்கிரஸ் அதோட சோலா எடுத்துக்குது. ஆனா பிஜேபி அப்படி கிடையாது. பிஜேபியோட தத்துவமே முற்றிலும் மாறுபட்டது. அது இந்துத்துவா தத்துவம். அது சனாதன தத்துவம். அது வந்து மனுஸ்மிருதிய வந்து ஃபாலோ பண்ற தத்துவம். ஸோ இங்கேயே இது முரண்படுது. அப்ப அந்த மனுஸ்மிருதி, சதானத தத்துவங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இந்து நாடுன்னு இந்தியாவ வந்து ஒரு கோட்பாடு வைக்கிறாங்க. இது இந்துக்களுக்கு மட்டும் தான் சொந்தம்ன்ற கோட்பாடு வைக்கிறாங்க. இதுவே வந்து பெரிய முரண்பாடு. இது எல்லாருக்கும் சொந்தம்னு காங்கிரஸ் சொல்றதும், இல்ல இது இந்துக்களுக்கு மட்டும் தான் சொல்றது பிஜேபி சொல்றது. இதுதான் முரணே. இங்க கட்சிகளுக்குள்ள இதுதான் முரணே. ஒரு அரசியல் தலைவரா இந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையா? அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா என்னைப் போல அ இளம் அரசியல்வாதிகள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கும்
கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்குது. 2வது காங்கிரஸ் அப்படி என்ன பண்ணிருச்சு? அந்த இவங்க டிஃபரெண்ட்டா என்ன பண்ணிருச்சு? இஸ்லாமியர் மைனாரிட்டிக்கு என்ன அப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் அப்படின்னா, நான் எத்தனையோ எடுத்துக்காட்டு சொல்லலாம். காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்காக கமிட்டி கொண்டு வந்தது 2005ல. அதே மாரி இப்ப ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட் எடுத்துக்கிட்டாலும், காங்கிரஸ் ஆள்ற கர்நாடகா மாநிலத்தில ஒரு பில்லே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸ்ல இஸ்லாமியர்களுக்கு 4% கண்டிப்பா இடம் ஒதுக்கணும்னு. அது மட்டும் இல்லாம பிஜேபி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த வக்ஃப் போர்டு பில்ல கர்நாடகா ரிஜெக்ட் பண்ணது, தமிழ்நாடு ரிஜெக்ட் பண்ணது, தெலுங்கானாவும் ரிஜெக்ட் பண்ணது. அதை ஏற்க மறுத்தது. இந்த மாதிரி எதெல்லாம் முரணா பிஜேபி கொண்டு வருதோ, அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் எதிர்த்து மக்களுக்கு அந்த சிறுபான்மையினர் மக்களுக்கும், சாமானிய மக்களுக்கும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய கட்சிகளா இன்றைக்கு இந்தியா அலையன்ஸும், காங்கிரஸும் மட்டும் தான் இருக்கு இந்த இந்தியாவிலேயே. வேற எந்த கட்சியும் இல்லன்றத நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் மக்களுக்கு. நீங்க எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம ஒரு கட்சிய பழி சுமத்துவது வந்து ரொம்ப தவறா தெரியுது எனக்கு. சீமான் அவர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் சீமானும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, இந்த தேர்தல் வர நேரங்கள்ல எப்பவுமே வந்து இந்த கச்சத்தீவு, கச்சத்தீவு, கச்சத்தீவுன்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது காங்கிரஸ் தாரை வார்த்து குடுத்தது. காங்கிரஸ் வந்து கச்சத்தீவ தாரை வார்த்து குடுத்துருச்சு. பாருங்க அதனால தான் இப்ப பாருங்க நம்ம மீனவர்களுக்கு பிரச்சனை, நம்ம மக்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாரி ஒரு ஒரு விஷயத்த போர்ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆக்சுவலா உண்மை நிலவரம் என்னன்னா, கச்சத்தீவு பிரச்சனைன்றது வந்து அ ஏன் எப்படின்னா, அது ஒரு 100 வருஷ பிரச்சனையா இருந்தது. அதாவது இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே வந்து இந்திய மீனவர்களுக்கும், இலங்கை மீனவர்களுக்கும் வந்து அதுல ஒரு ச சண்டையாவே இருந்தது. எப்பவுமே அந்த சண்டை இருந்து கொண்டே இருந்தது. ஸோ, அப்போ வந்து கடல் எல்லை வந்து வரையறுக்கப்படாதனால, கச்சத்தீவை வந்து அங்க குடுத்துட்டு, அவங்க கடல் எல்லைய வரையறுச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வந்து அது வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. கச்சத்தீவு இலங்கைக்கு குடுத்துட்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த 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 ட்ரீட்டில வந்து 2 முக்கியமான அம்சங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து அந்தோனியர் கோயிலுக்கு வந்து இந்தியர்கள், தமிழர்களுக்கு அனுமதி உண்டு. அதோட திருவிழாக்கு போய் வரலாம். இன்னொன்னு என்னன்னா, தமிழ மீனவர்கள் அங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கும் அனுமதி உண்டு. இத வந்து யாருமே வெளிய சொன்னது கிடையாது. அந்த அனுமதியும், உரிமையும் ஓட தான் அந்த அந்த ஒப்பந்தமே போடப்பட்டது. பட் அந்த அந்த விஷயத்த வந்து யாருமே வெளிய சொல்றது கிடையாது. பொத்தாம் பொதுவா வந்து என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவ குடுத்துட்டாங்க, கச்சத்தீவ குடுத்துட்டாங்க. பட் 100 வருஷ பிரச்சனையே கச்சத்தீவு மூலியமா தீர்க்கப்பட்டது. ஸோ கச்சத்தீவுன்னு என்பது இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பிஜேபி ஏன் ஏன் கச்சத்தீவ மீட்க முடியல? பிஜேபி ஏன் இது பண்ணல? அப்டின்னா சிம்பிளா ஒரே வார்த்த சொல்றாங்க. சட்ட ரீதியா வந்து அத இனிமே மீட்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஜேபியே சொல்ட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த தேர்தல் வரும் காலங்கள்ல இந்த சீமானும் சரி, இந்த அண்ணாமலையும் அவர்களும் சரி, இந்த கச்சத்தீவுன்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் அதில இருக்க ஒரு உண்மை தன்மைன்னு நான் மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கிற விரும்புகிறேன். டப்பு டப்பு டப்புன்னு பிட்டா போட்டு போயிட்டே இருப்பாப்புல. எப்படி போய் பிட்டா அது ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கூடங்குளம்லாம் வந்து நச்சுத்தன்மை இது பண்ணுது. கூடங்குளம்லாம் வந்து அணு மின் நிலையம் வந்து தமிழகத்துக்கு நிலப்பரப்பை இயற்கையை அழிக்குது, அகென்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து நியூக்ளியரோட சீக்ரெட் ட்ரீட்டியே வந்து அதானிக்கு தாரை வார்த்து குடுத்தது இந்த பாசிச பாஜக. அத பத்தி எந்த ஒரு வாயும் அவர் திறக்கல. அது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு தனியாருக்கு ஒரு அணுவின் ரகசியத்த வந்து குடுக்குறது வந்து எவ்வளோ பெரிய வந்து இது வந்து நேஷனல் டிஃபென்ஸுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது வருங்காலங்கள்ல தான் தெரியும். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு பாலிசி அது. அத வந்து சத்தியமா எல்லாரும் எதிர்த்திருக்கணும். பட் அங்க பேசுறதுக்கு வந்து நம்மகிட்ட அந்த அந்த அளவு ஸ்ட்ரென்த் இல்லாம போனனால, அங்க அந்த பில்ல தடுக்க முடியாம போனது. கூடங்குளத்தில வந்து ஆக்சுவலா வந்து இப்ப 2 ஃபேஸ்ல வந்து 2000 மெகாவாட் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது. அதுல 1000 மெகாவாட் வந்து தமிழகம் வந்து பயன்படுத்துது. அதாவது இந்த கூடங்குளம் ஃபேஸ் வந்து ஆக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, கட்டப்படுறதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த அந்த கிராமத்து மக்கள்லாம் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. வேலை தருவதா, இந்த மாரி நெறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க. கல்பாக்கத்துலயும் அணுமின் நிலையம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அந்த கூடங்குளம் முன்னாடி எப்படி இருந்தது தமிழ்நாடுன்னா, கிட்டத்தட்ட 6லேருந்து 12 மணி நேரம் பவர் கட் சந்திச்சோம். நம்ம எல்லாருமே. எனக்கும் அந்த சின்ன வயசுல ஞாபகங்கள் உண்டு. கரண்ட் ஒரு நாள் ஃபுல்லா இருக்காது. அப்புறம் கிராமப்புறங்கள்ல இரவு நேரங்கள்லாம் பவர் கட் சந்திச்சோம். ஸோ இந்த
இதுலனால பொருளாதாரம் அடி வாங்குச்சு, தொழில்கள் அடி வாங்குச்சு, மக்கள் ரொம்ப இன்னல்களை சந்திச்சாங்க. பணம் படைத்தவர்கள், வசதியானவங்களுக்கு மட்டும் இந்த ஜெனரேட்டரு இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. பட் ஆனா சாமானிய மக்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாதவங்களுக்கு வந்து கொசுக்கடியிலயும் சரி, இரவு நேரங்கள்ல இருட்டுலயும் சரி, விளக்கு வச்சு இந்த மாரி கஷ்டத்தோட தான் வாழ்ந்தாங்க. பட் கூடங்குளம் வந்து ஒரு வரப்பிரசாதமா தான் அது காங்கிரஸ் கொண்டு வந்தது. ரஷ்யா கூட வந்து ஒப்பந்தம் போட்டு கூடங்குளம் கொண்டு வரப்பட்டது. அது காங்கிரஸோட முயற்சி தான் அது. அது வந்து ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா, அஃப்கோர்ஸ் பவர் இல்லாம இன்னைக்கு மொபைல்லயே 1 மணி நேரம் ஸ்விட்ச் ஆஃப் ஆனா நம்மனால எதுவுமே ஒரு உலகமே இருண்ட மாரி ஆயிடுதுல்ல. எந்த ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்து கட் ஆஃப் ஆன மாரி ஆயிடுதுல்ல. ஆனா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கிறதுக்கு காரணமும் கூடங்குளம்னு சொல்லலாம் ஒண்ணு. ஏன்னா, பவர் வேணும்ல. மின்சாரம் மிக அவசியம் தேவையாயிருச்சு. வேணா சீமான் வேணா இருள்ல வந்து ஒரு குகையில போய் ஒரு விளக்கோட எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டும். அவரோட வீடு வந்து இது கொட்டிவாக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பீச் பக்கத்துல ஒரு கயிறு கட்டில் எடுத்து குடும்பத்தோட நைட்டு போய் பீச்சில் போய் ஒரு விளக்கு வச்சு படுத்துட்டு, திரும்ப வந்து காலையில வந்து விறகடுப்புல சமைச்சு, அவர் அந்த பழங்கால வாழ்க்கையை வாழ்றதுக்கு விருப்பம்னா அவர் வாழ்ந்துக்கட்டுமே. எல்லாருக்கும் ஒரு உதாரணமா. ஏன் சாமானிய மக்களை நம்மள ஏன் அவர் வாழ சொல்றாரு? அடுத்த கட்டத்தை நோக்கி தானே வாழ்க்கை போகணும். மனித பரிணாம வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி தானே போகணும். ஏன் பின்னோக்கி போகணும்? இயற்கையை காக்கணும், இயற்கையை வளர்க்கணுன்றது உண்மைதான். ஆனா இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கே. அத பேச மாட்டேங்கிறியே நீனு. அத பத்தி எந்த ஒரு வார்த்தையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏதாவது ஒரு இடத்துல வந்து அத எதிர்த்து எங்கேயாவது பேசுறீங்களா? நீங்க சும்மா சும்மா இங்க திராவிடம் இது அதுன்னு தான் பேசி அ சும்மா மக்கள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, மித்தபடி ஒரு சோசியல் இஷ்யூ ஒரு மனித இனத்துக்கான இன்னல்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு பிஜேபி அரசாங்கம். அது பொது வாழ்க்கைக்கு பங்கம் விளைவிக்கிற மாரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. சாமானியனுக்கு அ து துன்பம் தரக்கூடிய விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்கு. அத எதிர்த்து நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் இது அடுத்து ஒரு தமிழ்நாடுல ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு என்ன சொன்னா, இந்த காவேரி வாட்டர் இஷ்யூ. ஆக்சுவலா காவேரி வாட்டர் இஷ்யூல வந்துட்டு அ டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் 2007ல இருந்து 2014 வரையும் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஒரு காவேரி வாட்டர் ட்ரீட்டி ஒண்ணு அமைச்சு, சட்டப்பூர்வமா அத வெற்றி கண்டு 419 டிஎம்சி கண்டிப்பாக கர்நாடகா நமக்கு தரணும்னு ஒரு இது சட்டப்பூர்வ வெற்றி அடைஞ்சு, நமக்கு அத வழங்கிட்டு இருந்துச்சு. ஆனா 2014க்கு அப்புறம் பிஜேபி வந்து அந்த ட்ரீட்டிய கலைச்சு, நாங்க வேற ஒண்ணு ஃபார்ம் பண்றோம்னு சொல்லி ஒரு மாதிரியா ஃபார்ம் பண்ணி, இன்னைக்கு வந்து பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் 2018க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய டிஎம்சி வந்து 404 டிஎம்சி. அதாவது 14.25 டிஎம்சி வந்து குறைச்சு நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கு பிஜேபி. இத வந்து காங்கிரஸ் குறைச்சதா வந்து அந்த வீடியோல அவரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. அத யாருமே கவுண்டர் பண்ணல. எனக்கு தெரியல. ஆக்சுவலி இமிடியேட்டா நீங்க வந்து ஒரு சாட் ஜிபிடி எடுத்தோ இல்லாட்டி ஏதோ ஒரு இன்னைக்கு ஏஐ காலம் தானே, யுகம் தானே. நீங்க எடுத்து போட்டிருந்தாலே அவர் பொய் சொல்றாருன்றத நீங்க அப்பவே தெரிஞ்சிருக்குமே. நீங்க யாரும் அந்த பத்திரிகையாளர்கள், நீங்க ஏன் நண்பர்கள் ஏன் வந்து அத கவுண்டர் பண்ணலன்றது தான் எனக்கு அந்த வருத்தமா இருந்தது. அந்த விஷயத்துல. ஏன்னா தப்பான தரவுகள் வந்து மக்களிடம் போய் இவ்ளோ அப்பட்டமா சேரும்போது, மக்களுக்கான அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருதுல்ல. அது மிக வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அடுத்து ஒரு இது இத வந்து எப்படி அவர் இவ்வளோ தைரியமா பொதுவெளியில ஒரு பிரஸ்ல ஒரு ஒரு ஆன் தி ரெக்கார்ட்ல வந்து சீமான் பேசுறாருன்னு எனக்கு வந்து சத்தியமா புரியல. ஏன்னா ஒரு தரவுமே இல்லாம அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆ ராமர் கோயில் கட்டுவதற்கு மோடி அடிக்கல் நாட்டும்போது ராகுல் காந்தி வந்து அ வாழ்த்து சொன்னாராம். அப்படி ஏதாவது ஒரு தரவு எடுத்துக்காட்ட சொல்லுங்க அவர. ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு ஃபங்ஷனும் சரி, அதோட அ இந்த கும்பாபிஷேக ஃபங்ஷனும் சரி, காங்கிரஸ் அதற்கு அகைன்ஸ்டா தான் இருந்தது. ஏன்னா, அது வந்து ஒரு முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வு. பிஜேபி, ஆர்எஸ்எஸோட அரசியல் நிகழ்வு அப்படின்னு தான் காங்கிரஸ் சுட்டிக்காட்டியது. அதில் வந்த இன்விடேஷனையுமே காங்கிரஸ் நிராகரிச்சது. காங்கிரஸின் எந்த தலைவரும் அதில் கலந்து கொள்ளவும் இல்லை. ராகுல் காந்தி அப்பட்டமா இத வந்து ஓப்பனா சொன்னார். இது வந்து ஒரு பொது நிகழ்வு அல்ல. இது ஒரு ஒரு மக்களுக்கான நிகழ்வு அல்ல. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்தோடையும், அரசியலுக்காக பிஜேபியும், ஆர்எஸ்எஸ்ஸினால் கட்டமைக்கப்பட்ட நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஒரு ஃபங்ஷன்னு சொல்லி ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியிருந்தாரு. அவர் எந்த எந்த இடத்துலயுமே அவர் வந்து யாரையும் கங்கிராச்சுலேஷன் அதுக்கு பண்ணவே இல்ல. அத வந்து நீங்க தயவு செஞ்சு
இந்த மாரி எங்க தலைவர் ராகுல் காந்தி மீது இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு நம்பிக்கையா, ஒரு உண்மை பேசக்கூடிய, தைரியமாக, பொதுவெளியில தெளிவாக உண்மையை மட்டும் கூறக்கூடிய ஒரே தலைவர்னா, அது தலைவர் ராகுல் காந்தின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டிலேயும் தலைவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் முதன்மையா எங்க இளைஞர்களோட இன்ஸ்பிரேஷன் அவர தான் நான் சொல்லுவேன் நானு. ஸோ அவர் வந்து இப்படி பொய் சொ இப்படி சொன்னாருன்ற அவர் மேல ஒரு பொய் பழி சுமத்துவது வந்து எங்களுக்கு மிக உண்மையிலே ரொம்ப கோபங்களையும், வருத்தங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்து சீமான் அவர்கள்ட்ட வந்து இவ்ளோ பேசுறீங்களே ஐயா! உங்கள்ட்ட ஒரு ஒரு நீங்க திரள் நிதி வாங்கி, ஒரு தொண்டர்கள் திரள் நிதி வாங்கி நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க. அ கெ என்ட்ட ஓட்டு குடுக்க கூட காசு கிடையாது. நான் அந்த அளவு ஏழ்மைன்றீங்க. பட் ஆனா, உங்களோட வசதி வாய்ப்பு எதுவுமே குறைஞ்ச மாரி தெரியலையே! நீங்க உங்க பிள்ளைகள வந்து கான்வென்ட்ல தான் படிக்க வைக்கிறீங்க. 1,50,000 3,00,000 ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்கள்ல தான் படிக்க வைக்கிறீங்க. அ பீச் ஓரமா நல்ல ஒரு பங்களா கட்டி, ஒரு 10 வேலைக்கார ஆட்களை வைத்து, திரள் நிதி வாங்குற நீங்க வந்து 10 வேலைக்கார ஆட்கள வச்சு, நீங்க ஒரு சௌகரியமான வாழ்க்கைய தான் வாழ்றீங்க. ஆனா, உங்க தொண்டர்கள்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த கட்சி தொண்டர்கள்லாம். அத அத பத்தி நீங்க ஒரு பொருட்டும் எடுத்துக்கிறது இல்ல. எந்த அமைச்சர் வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டாரு? ஏன் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்க என்னையா ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்க என்ன அரிசி சாப்பிடுறீங்க? பொன்னி சாப்பிடுறீங்களா? இல்ல பாஸ்மதி சாப்பிடுறீங்களா டெய்லி? நீங்க என்னமோ டெய்லி ரேஷன் அரிசி சாப்பிட்டு மக்களுக்காக தன்னை வருத்தி வாழ்ற தலைவர் மாரி நீங்க என்னமோ வெளியில காட்டிக்கிறீங்க. ஒரு தமிழின தலைவர்ன்னு வேற சொல்லிக்கிறீங்க இதுல. எந்த தமிழனுக்கு நீங்க வந்து நல்லது பண்ணியிருக்கீங்க இதுவரையும்? சரி விடுங்க. எங்களுக்கு தமிழர்களுக்கு நல்லது பண்ண வேணாம். நீங்க தமிழினவாதி சொல்லிக்கிறதுனால. நீங்க இலங்கை தமிழர் இன்னைக்கு வந்து தடுப்புலருந்து வெளிய வந்து போர்ல காயமடைந்து காலு, கண்ணுலாம் போன எத்தனையோ போராளிகள் அங்க வந்து ரொம்ப உணவுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமையில இருக்காங்க. அது நெறைய யூடியூப் சேனல்ல வந்து அங்க உதவிக்காரங்கலாம் கேட்டுலாம் இன்னைக்கு வீடியோ போடுறாங்க. நீங்க என்னைக்காவது அது மாரி ஏதாவது ஒரு போராளிக்கு, நீங்க இலங்கை போராளிக்கு உதவி இருக்கீங்களா? அது மாரி ஏதாவது ஒரு ரெக்கார்டு நீங்க வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. பின்னாடி தலைவர் பிரபாகரன் படத்த மட்டும் வச்சுக்கிறது, அவரோட பாட்ட மட்டும் கட்சி மீட்டிங் அப்போ போட்டுக்கிட்டா மட்டும், நீங்க வந்து உண்மையான தமிழ் தேசியவாதி ஆயிருவீங்களா? சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க பொங்கல், தீபாவளிக்கு நீங்க வீடியோ போடுறீங்க உங்க குடும்பத்தோட. அவ்வளோ மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு பொங்கல், ஒரு தீபாவளிய இங்க எத்தனையோ இளைஞ இலங்கை தமிழர் காப்பகங்கள் இருக்கு. முகாம்கள் இருக்கு. அங்க போய் அவங்க கூட யார் கூடயாவது ஒரு தடவையாவது நீங்க ஒரு பண்டிகை கொண்டாடி இருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களா எந்த ஒரு அட்லீஸ்ட் உங்க கட்சி தொண்டர் யாருக்காவது நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களா இதுவரையும்? நீங்க 8% இன்னைக்கு நான் 8% வாங்கிட்டேன். 8% வாங்கிட்டோம். நாங்க வந்து 3வது பெரிய கட்சின்றீங்களே, நீங்க அது எத காட்டிக்க ஆசைப்படுறீங்க? நீங்க வெளியில வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு அரசியல் அறிவுள்ள ஒரு தலைவர்னா என்ன பண்ணுவான்னா 8% வாங்கிட்டோம். இனி நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன கட்சியோடையோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு கட்சியோடையோ மக்களுக்கு வந்து கூட்டணி வைத்து ஒரு ஒரு எம்எல்ஏவோ, இல்ல ஒரு 2 எம்எல்ஏவோ, இல்ல ஒரு வார்டு கவுன்சிலர் இது மாரி ஒரு ஒரு தன்னோட கட்சியில இருக்க நிர்வாகிகள ஜெயிக்க வச்சு நிறுத்தி, நீங்க சொல்ற அந்த உங்களோட தமிழ் தேசிய கோட்பாடுகள், அந்த இதெல்லாம் பிராக்டிஸா ஒரு கிராமத்துல, இல்லாட்டி ஒரு 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 சட்டமன்றத்துல, இல்லாட்டினா ஒரு ஒரு வார்டுல செயல்படுத்தி காட்டியிருந்தா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்திருக்கும். நீங்க இப்படி இன்னைக்கு வந்து 8% அது வெறுப்பு ஓட்டுகள் தானே. உங்களோட அந்த மாத்தி மாத்தி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள நம்பி, உங்களோட வார்த்தைகள நம்பி வந்த ஓட்டுகள் கிடையாது அது. இன்னொன்னு தெளிவா சொல்லணும்னா, ஏதாவது கட்சி இங்கருந்து எம்பி இங்க மாறுறாங்களாம், இங்கருந்து எம்எல்ஏ இங்க மாறுறாங்களாம். உங்களோட கட்சியில நிலைமை என்ன? உங்களோட 1000லிருந்து 3000 தொண்டர்கள் இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க அத கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அது அவரவர் உரிமைன்றீங்க. ஏன் இது மீதி கட்சிக்கெல்லாம் அந்தந்த உரிமை இல்லையா? ஒரு தலைவன் ஒரு கொள்கையிலிருந்து மாறுபடும்போது, அந்த கட்சியிலிருந்து வேற ஒரு கட்சிக்கு மாறுறது வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய தவறே கிடையாதே. உங்க உங்க கட்சியில இருந்த ஒரு ஒரு நல்ல ஒரு தோழி அவங்க காளியம்மாள். அவங்க அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்க. அவங்கலாம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலா நின்றிருந்தாலே ஒரு சட்டமன்றத்தில ஜெயிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் அவங்க. அவங்களுக்கு நீங்க கடைசியா என்ன பண்ணீங்க? அவங்கள கடைசியில நீங்களே ராஜினாமா பண்ண வச்சு வெளியே அனுப்பிச்சுட்டீங்க. எந்த 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 நிர்வாகி இல்ல உங்களுக்கு அடுத்து எந்த தலைவர்கள நீங்க வளர்த்துருக்கீங்க? உங்க முகத்த தவிர இந்த நாம் தமிழர்ல உங்க முகத்த தவிர வேற எந்த முகம் பிரபலம் அடையணும்னு பிரபலம் அடைஞ்சிருக்கு. இல்ல பிரபலம் அடைய விட்டுருக்கீங்க நீங்க. வெளிய தெரிய வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு எங்கள போல இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வந்து நெறைய அரசியல் ஆர்வத்தோட நெறைய பேர் உள்ள வர்றாங்க. ஈவன் நாம் தமிழர்ல நெறைய இளைஞர்கள் உண்டு. அவங்கள வந்து தப்பா வழி நடத்தாதீங்க. உங்ககிட்ட கேட்டுக்கிறதே அதான். தப்பா யாருக்கும் தரவுகள சொல்லி தப்பா வழி நடத்தாதீங்க. நீங்க உங்களோட கொள்கைய கரெக்ட்டா ப்ரீச் பண்ணுங்க. அதுவே போதும். நீங்க மத்தவங்கள சும்மா ஒரு பொய்யான குற்றங்கள சொல்லி,
பொய்யா வந்து டைவர்ட் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.